ओम श्री राम जय जय राम। 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 நமஸ்காரம். யோகி ராம் சரத்குமார். எல்லாமல்ல எம்பெருமான் யோகி ராம் சரத்குமாருடைய கருணை மழையிலே நனைந்திருக்கிற எமது அன்பான பக்த பெருமக்களே, நாம் இன்னைக்கு 21 ஜூலை மாதம் திருவண்ணாமலையில் மலையில் இருக்கிறோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா ஆலமர குகை அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் இடம். இந்த இடத்துல தான் காஞ்சங்காட்டிலேருந்து யோகி ராம் சரத்குமார் அவங்களுடைய ஆஸ்தான குரு பப்பா ராம்தாசர் அவர் இந்த இடத்துல தவம் இருந்து ஞானம் பெற்றதாக ஒரு வரலாறு இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோட தொடக்கத்தில் பப்பா ராம்தாஸருடைய படமெல்லாம் அந்த குகைக்குள்ளே இருக்குது. இவ்வளவு அருமையான ஒரு இடம், இவ்வளோ ஒரு புண்ணியமான இடம். இதோடைய மகத்துவம் என்னன்னே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மகானுக்கு புத்தருக்கு ஞானம் கிடைச்சது போல் பப்பா ராம்தாஸருக்கு ஞானம் கிடைத்த ஒரு புனித இடத்தை இந்த பாழா போன தமிழக மக்கள் அங்கே அவங்க காட்டுவாங்க. கேமராமேன் அங்கே பாருங்கள், மது, பீர் பாட்டில், பிராண்டி பாட்டில், குடித்த கப்பு, எவ்வளோ குப்பை, அசிங்கம் எல்லாம் பராமரிப்பு இல்லாமல் நாசம் பண்ணி நாசக்களமாக இருக்குது. இதிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, வெறுமனே மகான் வாழ்ந்தார், இங்கே ஞானம் பெற்றாருன்னு கதை சொல்கிறதுலையோ இல்லைங்க ஒரு சின்ன குடியில் கட்டி வைக்கிறதுலையோ ஒரு பிரயோஜனம் கிடையாது. இந்த தமிழகத்திலே உலகத்திலே சிறந்த ஆலயங்கள் இருக்குது, பெரிய ஆலயங்கள் இருக்குது. இருந்து என்ன பிரயோஜனம்? அந்த ஆலயங்களை காப்பாற்றுறதுக்கோ இல்லை சமய நடைமுறைகளை காப்பாற்றுறதுக்கோ வழிபாடுகளை பற்றியோ ஆன்மீகத்தை பற்றியோ போதுமான அளவு இந்த பாமர மக்களுக்கு, அடித்தட்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலை. பெரியவங்க கேட்டால் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் பாமர ஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்க்காதனுடைய விளைவு தான் தமிழகத்துலேயும் ஆலயங்கள்லாம் பாழ்படுது. இந்த மாதிரி மகான்கள் ஞானம் பெற்ற புனித இடங்களுமே பாழ்பட்டு நாசமாக கிடக்கு. இந்த மாதிரி இடங்களை நம்ம ஆலயம் எழுப்புறதுலையோ இல்லை பிரம்மாண்டத்தை காட்டுறதுலையோ நம்முடைய பேரை வைக்கிறதுலையோ கவனம் செலுத்தாமல் வரும் கால தலைமுறையினருக்கு இந்த ஆன்மீகத்தினுடைய மகத்துவத்தை, இந்த மாதிரி புனித இடங்களுடைய மகத்துவத்தை, மகான்களுடைய பெரிய ஞானத்தை பற்றி இவங்களுக்கு கற்றுக் கொடுத்தா மட்டும்தான் இந்த மாதிரி புண்ணிய இடங்கள்லாம் நம்ம காப்பாற்ற முடியுமே ஒழிய, இது இன்றைக்கே இந்த நிலைமையில் இருக்குது. இன்னொரு 50 வருஷம் போனால் இந்த இடம்லாம் அழிஞ்சே போயிடும். இந்த இடத்துல எவ்வளோ பெரிய மகான் இருந்து எவ்வளோ பெரிய ஞானத்தை அடைஞ்சிருக்காரு. அந்த ஒரு ஆத்மார்த்த ஒரு விஷயத்தையே நம்ம அடுத்த தலைமுறைக்கு அடுத்த கழியாமல் நாம் இந்த தமிழகத்தில் நம்ம தமிழர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். மிக கேவலமான, நம்ம எல்லாம் அவமானப்படுற ஒரு மோசமான ஒரு நிலைமைங்கிறத நான் உங்களுக்கு வருத்தத்தோடு சொல்லிக்கிறேன். யோகி ராம் சரத்குமார், யோகி ராம் சரத்குமார், யோகி ராம் சரத்குமார் ஜெயகுருராயா. ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம். அந்த பரமாத்மா தான் இதெல்லாம் காப்பாற்றணும்.